ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே ஃபிசிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 2 தெர்மல் ஃபிசிக்ஸில் தெர்மோடைனமிக்ஸில் உள்ள டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி யூனிட் 1க்கான ஷார்ட் நோட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க யூனிட் 1க்கான ஷார்ட் நோட்ஸ் வீடியோவை பாருங்கள். இதுவும் உங்களுக்கான ஒரு ரிவிஷன் ஷீட் போல் தான் நான் இதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை போல் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் டயத்தில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் நம்மளுக்கு ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். Q = ΔU + W. இங்கே Qங்கிறது ஹீட் சப்ளை டு த சிஸ்டம். நமக்கு கொடுக்கக்கூடிய ஹீட் எல்லாமே என்னவா சேஞ்சஸ் ஆகும்னா இன்டர்னல் எனர்ஜி ஆகவும் ஒர்க் ஆகவும் மாறும். அப்போ Wங்கிறது ஒர்க் டன் பை த சிஸ்டம், ΔUங்கிறது சேஞ்சிங் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜிங்கிறது நம்மளுக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷனும் அதே Qவும் Wவும் பாத் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஃபார் ஐடியல் கேஸை பொறுத்த வரையும் இன்டர்னல் எனர்ஜி எதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும், டெம்பரேச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதோட அப்ளிகேஷன் பார்க்கும்போது தெர்மோடைனமிக்ஸோட ப்ராசஸ்ன்னு பார்த்தா ஐசோதெர்மல், ஐசோபேரிக், ஐசோகோரிக், அடியாபேட்டிக் இதை போல் நம்மளுக்கு ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த ப்ராசஸ்லேருந்து போன யூஜிடிஆர்பிலேயே மேட்ச் போலலாம் கொஷின் கேட்டிருக்காங்க. பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் மேட்ச் கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த டாப்பிக்கில் எதை வேணாலும் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை நல்லா தரவாக படிச்சுக்கிங்க. ஐசோதெர்மல்னால் அதோட கண்டிஷன் பார்த்தா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இன்டர்னல் எனர்ஜி வந்து 0, Q = W. இன்டர்னல் எனர்ஜி 0ங்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லாவில் அப்ளை பண்ணால் Q = Wன்னு கிடைக்க போகுது. இதோட ஈக்குவேஷன் பார்த்தா PV = கான்ஸ்டன்ட். இதோட ஒர்க் டனுக்கான ஃபார்முலா, ஒர்க் டன்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ ஒர்க் டன் W = nRT V2/V1. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க, ஃபைனல் வேல்யூம் இனிஷியல் வேல்யூம் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒர்க் டன்னுக்கான ப்ராப்ளம் போடுற போல் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை நல்லா தரவாக பார்த்துக்கிங்க. இதோட PV கிராஃப் எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகேங்களா? அதே அடியாபேட்டிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் உள்ளேயும் வராது வெளியும் போகாது. அப்போ Q = 0, ஹீட்டு சேஞ்சஸ் இருக்காது. அப்போ Q = 0. அப்போ ஃபர்ஸ்ட் லாவில் Q 0னா W = -ΔU. ஓகேங்களா? ஸோ இதோட ஈக்குவேஷன் PV காமா = கான்ஸ்டன்ட். காமா வந்து CP/CV. CPங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில், அதுபோல் ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் வேல்யூம், இதுக்கான ரேஷியோ தான் நம்ம காமான்னு சொல்கிறது. இதே வேறு ரிலேஷன், இது PV ப்ரெஷர் வேல்யூம் ரிலேஷன். அதே டெம்பரேச்சர் வேல்யூம் ரிலேஷன் பார்க்கும்போது TV Γ-1 = கான்ஸ்டன்ட். இங்கே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். எப்போ டிக்ரீஸ் ஆகும்? அடியாபேட்டிக் எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். இதோட PV கிராஃப் எப்படி இருக்குன்னா ஐசோதெர்மலை விட கம்மியாக தான் இருக்கும். ஸ்டெப்பர் தான் ஐசோதெர்மல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐசோகோரிக்கில் வேல்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். வேல்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறப்ப எனக்கு ஒர்க்கு நடக்காது. அதாவது இனிஷியல் வேல்யூமும் ஃபைனல் வேல்யூமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அங்கே எந்த ஒர்க்குமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஐசோகோரிக்கில் எனக்கு ஒர்க்கு நடக்காது. W = 0, Q = ΔU. அப்போ W = 0 ஃபர்ஸ்ட் லாவில் அப்ளை பண்ணும்போது Q = ΔU. இப்போ ஹீட் சப்ளைட் Qவோட இது பார்த்தீங்கன்னா NCV ΔT. ஓகேங்களா? இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னா வெர்டிக்கல். ஏன்னா நம்ம PV டயக்ராம் வரையும் போது Vயை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் Pயை வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் வரைவோம். ஸோ P கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வாசி எனக்கு வெர்டிக்கல் லைனாக எனக்கு PV கிராஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோபேரிக்னாலே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், P கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஒர்க் டன் வந்து P வந்து V2 - V1, ஹீட் சப்ளைட் வந்து NCP ΔT. இதோட PV கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன். ஏன்னா இது ஒய் ஆக்சிஸில் இருக்கும். P வந்து கான்ஸ்டன்ட்ங்கிற வாசி எனக்கு வந்து ஹரிசாண்டல் லைனாக கிடைக்கும். சைக்கிளிக் ப்ராசஸ்னால் இனிஷியலும் ஃபைனல் ஸ்டேட்டும் ஒரே இதாக இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ இங்கேயும் இன்டர்னல் எனர்ஜி ஐசோதெர்மலுக்கும் சேஞ்சிங் இன்டர்னல் எனர்ஜி 0 தான், சைக்கிளிக் ப்ராசஸ்க்கும் சேஞ்சிங் இன்டர்னல் எனர்ஜி 0 தான். ஸோ ஃபர்ஸ்ட் லாவில் அப்ளை பண்ணும்போது Q = W. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் PV லூப் = நெட் ஒர்க் டவுன். ஓகேங்களா? நெட் ஒர்க் டவுன். அப்போ மேக்ஸிமம் ஒர்க் டவுன் எதில் நடக்கும்னா சைக்கிளிக் ப்ராசஸ். அதனால தான் கார்னாட் என்ஜின் கூட உங்களுக்கு சைக்கிளிக் ப்ராசஸில் ரிவர்சிபிளில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு கார்னாட் என்ஜினில் 4 ஸ்டெப் இருக்குது. அதாவது 2 ஐசோதெர்மல், 2 அடியாபேட்டிக், 2 எக்ஸ்பென்ஷன், 2 கம்ப்ரெஷன். ஓகேங்களா? அப்போ ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன், அடியாபேட்டிக் எக்ஸ்பென்ஷன், ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன். இதை கூட ஆர்டர் கூட கேட்பாங்க 1 மார்க்கில், அதையும் பார்த்துக்கிங்க. ஸோ இதையும் மேட்ச்சில் உங்களுக்கு கொடுத்து கேட்பாங்க. ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்போ என்ன ஆகும்னா ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். அடியாபேட்டிக் எக்ஸ்பென்ஷன் அப்போ டெம்பரேச்சர் ட்ராப்ஸ் ஆகும். ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் அப்போ ஹீட் ரிஜெக்ட் ஆகும். அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் அப்போ டெம்பரேச்சர் ரைசஸ் ஆகும். ஓகேங்களா? இதை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா தெர்மலில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதனால் அங்கே டெம்பரேச்சர் எதுவுமே இருக்காது. ஆனால் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும், ரிஜெக்ட் ஆகும். ஆனால் அடியாபேட்டிக்
பர்டிகுலர் ஹீட் கான்ஸ்டன்ட் ஹீட் சேஞ்சஸ் ஆகாது, அதனால் டெம்பரேச்சரில் சேஞ்சஸ் இருக்கும். இதை போல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கார்னாட் என்ஜினோட எஃபிஷியன்சி ஃபார்முலா ஈட்டா ஈக்குவல் டு 1 - T2/T1. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக டிஆர்பியில் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. போன டிஆர்பிலையும் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, பிஜிடிஆர்பிலையும் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கான ப்ராப்ளம் ஒரு மினிமம் ஒரு 10 ஆச்சு நீங்கள் உங்கள் நோட்டில் போட்டு வச்சுருங்க. இல்லை T1ங்கிறது ஹாட் ரிசர்வாயர் டெம்பரேச்சர், T2ங்கிறது கோல்டு ரிசர்வாயர் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எப்போதுமே நம்ம என்ன செய்யணும்னா டிகிரி செல்சியஸில் கொடுத்தா அதை நீங்கள் கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இதில் ஆன்சர் நீங்கள் போடுற போல இருக்கும். கார்னாட் என்ஜின் தான் மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சியாக இருக்கும். இண்டிபெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் சப்ஸ்டன். நீங்கள் எந்த சப்ஸ்டன்ஸ் கேஸோ லிக்விடோ எது யூஸ் பண்ணுறீங்கிறது பொறுத்து கிடையாது, அது ஒன்லி டெம்பரேச்சரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா. கார்னாட் தியரம்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட். நோ ஹீட் என்ஜின் ஆப்ரேட்டிங் பிட்வீன் 2 கிவன் டெம்பரேச்சர் கேன் பி மோர் எஃபிஷியன்ட் தென் கார்னாட் என்ஜின். கார்னாட் என்ஜினை தவிர மற்ற ஹீட் என்ஜின் எதுவுமே கொடுக்குற டெம்பரேச்சரில் அதிக எஃபிஷியன்சியாக இருக்காது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ரிவர்சிபிள் என்ஜின் ஆப்ரேட்டிங் பிட்வீன் சேம் 2 டெம்பரேச்சர் ஹேவ் சேம் எஃபிஷியன்சி. 2 டெம்பரேச்சர் 2 டிஃப்ரெண்ட் ஹீட் ரிவர்சிபிள் என்ஜின் கொடுத்தாலும் அதோட எஃபிஷியன்சி சேமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் பொறுத்தது தான். அதனால் யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் நீங்கள் வேறு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் டெம்பரேச்சர் சேமாக கொடுத்தா அதோட எஃபிஷியன்சி சேமாக தான் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு கார்னாட் தியரம். செகண்ட் லா பார்த்தீங்கன்னா, செகண்ட் லா வந்து ஃபர்ஸ்ட் லா வந்து நம்மளுக்கு எனர்ஜி கன்சர்வேஷனை சொல்லுது, அதனால தான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் த நேச்சுரல் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் லா நம்மளுக்கு டைரக்ஷனை கொடுக்காது. Q = இன்டர்னல் எனர்ஜியாகவும் ப்ளஸ் ஒர்க்காகவும் சேஞ்சஸ் ஆகுது தான் சொல்லுமே தவிர அது ஃபார்வர்டில் போகுதா ரிவர்ஸில் வருதா அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லாது. ஆனால் செகண்ட் லா தான் டைரக்ஷனை சொல்லுது. அப்போ டைரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னால், இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ஹீட் என்ஜின் டு கன்வெர்ட் ஆல் ஹீட் அப்சார்ப்ட் ஃப்ரம் ரிசர்வாயர் கம்ப்ளீட்லி இன்டு ஒர்க். அதாவது எடுக்கிற ஹீட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க்காக பண்ணக்கூடிய ஹீட் என்ஜினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது என்ன இம்பாசிபிள் சொல்கிறாங்க. ஸோ 100% எஃபிஷியன்சி ஹீட் என்ஜின் இஸ் இம்பாசிபிள். இது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். கிளாசியஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீட் கேனாட் ஃப்ளோ ஃப்ரம் எ கோல்டர் பாடி டு எ ஹாட்டர் பாடி வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஒர்க். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க் பண்ணாமலையும் கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு ஹீட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எப்போதுமே ஹீட் வந்து ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒர்க் இல்லாமல். ஆனால் கோல்டுலேருந்து ஹாட் பாடிக்கு நீங்கள் மாற்றணும்னா கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ணால் தான் நடக்கும். அது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். அதனால தான் ரெஃப்ரிஜிரேட்டர் நீடு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் சொல்லுறாங்க. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் அடுத்தது அதோட எக்ஸ்பிளனேஷனாக வருது என்ட்ரோபி. என்ட்ரோபிங்கிறது மெஷர் ஆஃப் டிஸார்டர் ஆர் ரேண்டம்ஸ் ஆஃப் எ சிஸ்டம். அதாவது நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே என்னன்னா டிஸார்டரில் இருக்கும். ஸோ அதனால் அதோட என்ட்ரோபி அதிகம்னு சொல்லுவாங்க. ரிவர்சிபிள் ப்ராசஸ் நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தா என்ட்ரோபிக்கு DS = dQ/T. ஓகேங்களா. ஸோ ஃபைனட் சேஞ்ச் ΔS = Q ரிவர்சிபிள் ப்ராசஸ் டிவைட் பை Tங்கிறத சொல்கிறாங்க. SI யூனிட் Qக்கு வந்து ஜூலுனும் டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வினும் சொல்லுவாங்க. அப்போ JK - 1 இது வந்து நம்மளுக்கு என்ட்ரோபியோட ஃபார்முலா, என்ட்ரோபியோட SI யூனிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லா படி ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு எனக்கு என்ட்ரோபி எப்போதும் 0வோட அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்ன, வித்தவுட் லீவிங் எனி சேஞ்சஸ். அதாவது ஃபார்வர்டும் நடக்கும், எனக்கு பேக்வேர்டும் நடக்கும். அதுங்கிறது ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்த்தா ஸ்லோவாக தான் நடக்கும். அங்கே ஃப்ரிக்ஷனல் எதுவும் இல்லை. ஈக்லிபிரியம் அட் எவரி ஸ்டேஜ். இப்போ ரிவர்சிபிள்னாலே ஈக்லிபிரியம், கெமிக்கல் ஈக்லிபிரியம்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் டைரக்ஷனும் இருக்கும், பேக்வர்ட் டைரக்ஷனும் இருக்கும். ஓகேங்களா. ஐடியல் கான்செப்ட். இது ஒரு ஐடியல் கான்செப்ட், நாட் ப்ராக்டிக்கல்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ். ஸ்லோவாக நடக்குது. ஐசோதெர்மல்னாலே ஓகேங்களா ஸ்லோவாக நடக்கிற ப்ராசஸில் சொல்கிறாங்க. கார்னாட் சைக்கிள் ப்ராசஸ்ங்கிறது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதே பார்த்தீங்கன்னா irreversible ப்ராசஸ். டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் தட் கேனாட் பி ரிவைஸ் வித்தவுட் லீவிங் பர்மனன்ட் சேஞ்சஸ். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ப்ராசஸ், ஃப்ரிக்ஷனல் ப்ரெசன்ட் ஆகும், ஃபைனல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரியல் லைஃப் ப்ராசஸ் எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்னா irreversible ப்ராசஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸ், ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் ஹாட் டு கோல்டு பாடி, ஃப்ரிக்ஷனல் மோஷன். இப்போ ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸுங்கிறது இந்த 11th புக்கில் வால்யூம் 2ல் 8th லெசனில் உங்களுக்கு இந்த தெர்மோடைனமிக்ஸ் டாப்பிக்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் டயக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு சென்ட் பாட்டிலில் நீங்கள் ரூமில் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த சென்டோட அந்த வாசம் எல்லாமே என்ன ஆகும், அந்த ரூம் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகும், பரவும். ஆனால் திருப்பி அதோட வாசம் எல்லாம் அந்த பாட்டிலுக்குள்ளே போகுமானா அது போகாது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஹீட் ஃப்ளோ வந்து ஹாட்லேருந்து கோல்டுக்கு மாறும், கோல்டுலேருந்து திருப்பி ஹாட் பாடிக்கு மாறாது, ஃப்ரிக்ஷனல் மோஷன். இதெல்லாம் உங்களுக்கு irreversible ப்ராசஸில் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸில் இருக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, அதோட அப்ளிகேஷன்,
கார்னாட் என்ஜின், என்ட்ரோபி, ரிவர்சிபிள் ப்ராசஸ்ஸு, ஐசோதெர்மல், அடியாபேட்டிக் இதை போல் ப்ராசஸ்லலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் 11th புக்கையும் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் பிர்ஜ்லால் சுப்ரமணியம் புக்கையும் நீங்கள் இதுக்கு ரெஃபர் பண்ணி இதை போல் ஷார்ட் நோட்ஸாக எழுதி வச்சுக்கிங்க. நீங்கள் புக்கில் நோட் பண்ணுறதோட விட்டுறாதீங்க. ஒரு நோட்டை போட்டு இதை போல் ஷார்ட் நோட்ஸாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி நல்லா படிங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் அதுக்கு 10 யூனிட்டும் தரவாக படிச்சிட்டிங்களா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கீங்களாங்கிறத பாருங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு 10 யூனிட்டும் படிக்கிறது கஷ்டம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே 10 யூனிட்டுக்கான சில நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே உங்களுக்கான சிலபஸ்க்கான நோட்ஸ் மெட்டீரியல் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸும் நீங்கள் எழுதி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஜிடிஆர்பியில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் டெலிகிராம் வழியாக உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். யூனிட் 1க்கு 4 ஸ்லிப் டெஸ்ட்டும் ஒரு ஃபுல் யூனிட் டெஸ்ட், டோட்டலாக 5 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. யூனிட் 2க்கு ஸ்டடி அண்ட் டெஸ்ட் பிளானுக்கு PDF நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ அது 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதோட ஸ்லிப் டெஸ்ட் 1 8ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டெஸ்ட்டு நீங்களும் எழுத விருப்பம் இருந்தால் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட் 1ங்கிறது எல்லாருக்கும் காமன் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எல்லோரும் அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை அட்டன் பண்ணி அதோட கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்தர் என்னோடய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னா ஃபர்தராக நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இண்டிவிஜுவல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுப்பேன். அதனால் மறக்காமல் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி எல்லோரும் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் யூஜிடிஆர்பி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.